சிறிய கிராமத்தில் பொன்னை என்ற அழகான சிறுமி வசித்து வந்தாள். அவளுக்கு அவளது கிராமத்தின் பசுமையான வயல்களும் குளமும் மிகவும் பிடிக்கும். ஆனால் காலம் செல்ல செல்ல கிராமத்தில் மழை பெய்யாமல் வறட்சி ஏற்பட்டது. குளம் வறண்டு போயிற்று. வயல்களும் வாட ஆரம்பித்தன. பொன்னிக்கு இந்த நிலைமை மிகவும் வேதனையாக இருந்தது. அவள் தன் தாத்தாவை பார்த்து, தாத்தா, நம்ம குளம் ஏன் இப்படி வறண்டு போச்சு என்று கேட்டாள். தாத்தா பொன்னை தோளில் தட்டி, பொன்னே, மழை இல்லாததால் தான் குளம் வறண்டு போச்சு. ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேமிச்சா குளத்தை நிரப்பலாம் என்றார். பொன்னிக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவள் தன் குடத்தை எடுத்துக்கொண்டு வீட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை எடுத்து வந்து குளத்தில் ஊற்ற ஆரம்பித்தாள். அவளது தோழிகள், தம்பிகள் எல்லோரும் பொன்னியை பார்த்து அவளுடன் சேர்ந்து குளத்தை நிரப்பும் வேலையில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருந்தனர். ஆரம்பத்தில் குளம் நிரம்புவது போல் தெரியவில்லை. ஆனால் பொன்னி பொறுமையாக இருந்தாள். அவள் தன் தோழிகளிடம், நம்ம எல்லாரும் சேர்ந்து தொடர்ந்து இப்படி செய்தால் நிச்சயமாக குளம் நிரம்பும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். நாட்கள் செல்ல செல்ல குளத்தில் தண்ணீர் மட்டம் உயர ஆரம்பித்தது. ஒரு நாள் குளம் முழுவதும் தண்ணீர் நிறைந்து கிராமமே மகிழ்ச்சியில் திளைத்தது. பொன்னியின் சிறிய முயற்சி கிராமத்தையே மாற்றியமைத்தது. பொன்னியின் செயலை பார்த்து கிராமத்தின் மற்ற குழந்தைகள், பெரியவர்கள் எல்லோரும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்றும் உறுதியாக முடிவு செய்தனர். கதை: முக்கிய முயற்சிகள் கூடி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பொறுமை, தன்னம்பிக்கை மற்றும் சமூக பங்களிப்பு ஆகியவை வாழ்வில் வெற்றி பெற அவசியம். இயற்கையை பாதுகாப்பது நம் அனைவரின் கடமை.